வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு தன் நிலை அறிதல். இதற்கு உலகில் வாழ்ந்த முன்னோர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள் அவங்கவுங்க வாழ்ந்த இடத்துக்கு, காலத்திற்கு ஏற்றவாறு பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். தன்னை அறிதல் அப்படின்றதுன்னு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்மாவை அறிந்து கொள்வதே தன்னை அறிதலாகும். ஆன்மீகம் என்பது நேர்பொருளே தன்னை அறிதல்னு சொல்கிறாங்க. ஆன்மீகத்தில் தன்னை அறிதல் என்பது கதவுன்னு சொல்லுவாங்க. தன்னிலை உணர்தல் என்பதை ஆன்ம ஞானம்னு சொல்கிறாங்க. தன்னிலை உணராமல் ஆன்மீக புரிதல் என்பது நிதர்சனத்தில் இருந்து விலகி இருக்கும். தன்னிலை மாற்றம் ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தன்னிலை மாற்றம் ஒருவரை அவர்களின் உண்மையான தன்மையை உணர செய்யும். தன்னிலை மாற்றம் ஒருவரை உயர்ந்த சக்தியுடன் தொடர்பு படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர செய்யும். இயற்கையுடன் நேரத்தை செலவழிக்கிறது மூலம் ஒருவரின் மனநிலை அமைதியடைந்து தன்னிலை மாற்றம் ஏற்படும். தன்னிலை மாற்றம் என்பது ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான நிகழ்வு. தன்னைத்தானே அறிந்து கொள்வது வாழ்க்கையில் பக்குவப்படுவதற்கு தான். தன்னைத்தானே அறிந்து கொள்வது என்பது ஒரு ஒற்றை நிகழ்வு அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான தனிமுறை பயணம். தன்னைத்தானே அறிந்து கொள்வது ஒரு தொடர்ச்சியான செயல்முறைன்னு சொல்லலாம். தன்னை அறிதல் என்பது உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிறது. தன்னை அறிந்தால்தான் ஆன்மாவில் உள்ளே இருக்கும் இறைவனை அடைய முடியும். எல்லா அருளாளர்களும் தன்னை அறிந்த பிறகு தான் முக்தியை அடைஞ்சிருக்காங்க. தன் மனதை அறிந்தவன் தன்னை அறிந்தவன். மனித பிறவியே தன்னை அறிவதற்காக தான் பிறப்பு எடுத்திருக்கோம். அறிவும் அடக்கமும் தன்னைத்தானே, அறிவும் அடக்கமும் தன்னைத்தானே அறிந்து கொள்ள திறமை. நாம் நம்முடைய உண்மையான நிலையை அறிவது தான் தன்னை அறிதல். தன்னிலே உள்ள இறை உணர்வில் முழுமை பெறுவதற்கு சிறந்த முறை தன்னிலை விளக்கம். உடலாக, அறிவாக, உயிராக உள்ள தன்னிலே தலைவனாக உள்ள மெய்ப்பொருளை உணர்வதே தன்னிலை விளக்கம். நமக்கு எதுக்கு கோபம் வருது, பொறாமை வருது, ஆத்திரம் வருது, நல்ல எண்ணம் ஏன் வருது, நான் இந்த செயலை விரும்புவது எதற்காக, வெறுப்புவது எதற்காக, ஒரு மனுஷனை விரும்புகிறதும் வெறுக்கிறதும் எதனால் என்று மனதை நுட்பமாக பாராபட்சம் இல்லாமல் ஆராய்வது தான் தன்னிலை. அகந்தை ஏன், எதற்கு, எந்த நேரத்தில், எந்த செயலில் எழுகிறது, இதையெல்லாம் உற்று பார்த்தீங்கன்னா விளைவு அகந்தை துளி கூட இல்லாத போது தன் ஆத்மாவை அறியலாம். இதுதான் தன்னை அறியறது. தன்னை அறிந்தவன் பிரபஞ்சத்தையும் தலைவனையும் அறிவான். ஏன்னா ஆண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது. தலைவனை அறிந்தவன் தன்னை அறிவான். தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடும் இல்லை. தான் யார் என்பதை அறிவதே அறிவுதான். தனக்கு உயிரையும் உடம்பையும் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அனுப்பியது யார், அவர் எங்கேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கார், அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு என்பதை அறிவது தான் தன்னிலை விளக்கம். தன்னை அறிதல் என்பது இந்த உயிர் வேறு உடல் வேறு என்று உய்த்து உணர்ந்து அறிவது. மனிதன் பயப்பட ஆரம்பித்த போது ஆன்மீகமும், சிந்திக்க ஆரம்பித்த போது அறிவியலும் உருவானது. ஆன்மீகம் தனது நிரூபிக்க இயலாத கருத்துக்களை மறைமுகமாகவோ அல்லது பயமுறுத்திய நம்மிடம் திணிச்சிடுது. அறிவியல் தனக்கு கருத்துக்களை நிரூபிப்பதோடு தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு உண்மைகளை வெளிக்கொண்டு வருது.
அறிவியல் தனது கருத்துக்களை நிரூபிப்பதோடு தவறென்றால் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு உண்மைகளை வெளிக்கொண்டு வருது. ஆன்மீகம் பழமை வாய்ந்தது. அறிவியல் தலைமுறையாக விரிவாக்கம் அடைஞ்சிக்கிட்டு வருது. ஆன்மீகம் நம்ம குறிப்பிட்ட மக்களானது அறிவியல் உண்மைகளை தேடிக்கொண்டே இருக்குது. ஆன்மீகம் மனிதனை பக்குவப்படுத்துறதுக்காக தான் உருவானது. அறிவியல் மனித வாழ்வை மேம்படுத்த உருவானது. இரண்டுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை: சரியாக பயன்படுத்தினால் நன்மையும், தவறாக பயன்படுத்தினால் தீமையும் வரும். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றிய ஞானம். உடம்பினைக்குள்ளே குடிகொண்டிருக்கும் ஆன்மாவை உலகிய தொல்லைகளிலிருந்தும், பிறவி பிணி மரணம் என்ற தலைகளிலிருந்தும் மீட்க ஆன்மாவாகிய தன்னை உணர்ந்து இறைவனோடு சேரும் நெறி. இதுதான் திருமூலர் சொல்லுவாங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிவதே அறிவாம், அகுதன்றி பின்னை அறிவது பேயறிவான்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு மெய்யின்னு ஒரு பேர் இருக்குது. ஆனால் அந்த உடல் கொஞ்ச காலம் இருந்து விட்டு பிணி மூப்பு சாவை அடையும் போது அது மறைந்து பொய்யாகிடுது. இப்படி பொய்யாகிவிடும் உடம்புக்கு ஏன் மெய்யின்னு பேர் வச்சாங்க? உடம்புக்குள்ளே என்றும் அழிவற்றதும் ஆண்டவனுக்கு ஏகதேசமானதுமான ஆன்மா இருந்து கொண்டு கருவி காரணங்களை இயக்குவதனால அதுக்கு அந்த பேரை வச்சாங்க. ஆன்மாவை பற்றி பகவத்கீதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயுதங்களால் ஆன்மாவை வெட்ட முடியாது, தீ அதனை எரிக்காது, நீர் அதனை நனைக்காது, காற்றும் அதனை உலர்த்தாது என்று பகவத்கீதையில் சொல்கிறாங்க. இத்தகைய பெருமை வாய்ந்த ஆன்மா ஏன் இந்த உடம்புக்குள்ளே அகப்பட்டு கொண்டு சோகம் துக்கம் பசி தாகம் நித்திரை பிணி மூப்பு சாவு இவைகளை அடைந்து செத்து மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிவதே ஆன்ம ஞானம். ஆன்மாவின் உண்மை நிலையை அறிந்தால்தான் ஆண்டவனின் உண்மை நிலையை அறியலாம். ஆன்மீக தேடல்ன்றது கடவுளை தேடிய பயணமா? புத்தரும் மகாவீரரும் இதை தேடித்தான் அரண்மனை விட்டு துறவம் தேடி சென்றார்களா? கபீரும் கண்ணனும் ராமகிருஷ்ணரும் பேசும் பொருள் ஒன்றுதானா? இவர்கள் விளக்கும் விளக்கங்கள் அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்குதே. ஒன்றையே உணர்ந்தவர்கள் அவரவரின் அனுபவ சுவைக்கு ஏற்றவாறு இதை வேறு மாதிரியாக விளக்கிவிட்டார்களோ? கடவுளை காட்ட முடியுமா என்று சவால் விட்ட விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? இயேசு கிறிஸ்துவை எந்த உணர்வு கடவுளிடம் கொண்டு போச்சு? முகமது நபியை மலை உச்சிக்கு அழித்து போன சக்தி எது? இது எல்லாவற்றையுமே நாத்திகர் பொய் என்று ஒரே வரியில் நிராகரித்து விடுவார்கள். எது உண்மை? என்லைட்மெண்ட் தான் ஆன்மீக தேடலின் லட்சியமா? இந்த தேடல் ஏதோ ஒன்றை அடைவதா, இல்லை எல்லாவற்றையும் இழப்பதா? இழப்பதன் மூலம் எல்லாவற்றையும் சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்கிற இந்த தத்துவம் வறட்சியாக தான் இருக்குது. இதன் மூலம் எல்லையில்லா ஆனந்தத்தை அடைய முடியும் என்றார்கள். அதை அடைந்து என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வியும் வரும். அதுவும் சுயநலம் தானே, எண்ணமும் மனோதாரத்தில் தோன்றும். இந்த தேடலுக்கு பதில் கிடைக்குமா? ஆனால் இந்த தேடல் தான் மனிதனின் இயல்பு என தோன்றுது. எப்பொழுது மனிதன் இந்த தேடலுக்கு அறிவின் மூலம் பதில் கிடைக்காது என உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுதுதான் இந்த தேடலை நிறுத்துவான். அப்படி நிறுத்த முடிவதன் பெயர் தான் என்லைட்மெண்ட். ஆனால் பாருங்கள், அதை புரிந்து கொள்வது இந்த அறிவு தான். மனிதன் கற்காலம் முதல் தற்காலம் வரை தான் ஒன்றை தேடிக்கிட்டே இருக்கான். அதுதான் இந்த அப்பழக்கற்ற எல்லையற்ற ஆனந்த நிலை. அந்த நிலையில் தான் தான் பெற்ற மகிழ்ச்சியை அனுபவித்து விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பூமியில் அவதரித்து அனுபவங்கள் பல பெற்று மீண்டும் வந்த இடம் போய் சேர முற்படுவதே ஆன்மீகம். அதற்கான உந்து சக்தி தான் தேடல். இந்த பிரபஞ்சத்தின் எல்லாத்தையுமே பார்த்து மட்டும் உறுதி செய்ய முடியாது. சிலவற்றை நுகர்ந்து உறுதி செய்யலாம், சிலவற்றை கேட்டு உறுதி செய்யலாம், சிலவற்றை தொட்டு பார்த்து உறுதி செய்யலாம். அதுபோல் சிலவற்றை உணர்ந்தாலோ இல்லை அனுபவத்தால் மட்டும்தான் உணர்த்தி செய்ய முடியும். சிலவற்றை உணர்ந்தாலோ அனுபவத்தாலே மட்டும்தான் உறுதி செய்ய முடியும்.
உடல் உறவில் கிடைக்கிற இன்பத்தை வார்த்தையில் விவரிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியுமா? இல்லை, யாருக்கு தான் புரியும்? அதுபோல தான் இதுவும் அனுபவத்தால் மட்டுமே உறுதி செய்யக்கூடியது. இது ஆன்மாவை வினையிலிருந்தும் அழிவிலிருந்தும் மீட்பது எப்படி என்பதை அறிவது தான் ஆன்மீகம். ஆன்மாவை வினையில் இருந்தும் அழிவிலிருந்தும் மீட்பது எப்படி என்பதை அறிவதே ஆன்மீகம். பிரம்மத்தை அறிவது தான் பிரம்மஞானம். ஆன்மீகம் ஆன்மாவை மீட்பது. ஆன்மீகம் என்பது ஆன்மாவை மீட்பது. ஆன்மா உடம்பு அழிந்துவிட தனக்கு வேறொரு உடம்பை தேடுது. அதனால் அதற்கு ஒரு புது உடம்பு தேவைப்படுது. புது உடம்பு கிடைக்கவே அதில் குடிப்பு வந்து வாழ்ந்து அந்த உடம்பையும் நோய் மூப்பால் இழந்து விடுகிறது. இப்படி பல உடம்புகளில் புகுந்து ஆன்மா உலக வாழ்வை தொடராமல் ஆன்மா தானாக இருந்து கொள்ள அறிவது தான் ஆன்மீகம். ஒரு மாட்டை கட்டி வைக்க ஒரு தூண், கயிறு, ஒரு கட்டணம் தேவை. மாட்டை அதன் நலனுக்காக கட்டி வைப்பது இல்லை, மனிதன் தன் நலனுக்காக கட்டி வைக்கிறான். இதை போல் உருவமற்ற மனம் மூச்சு என்ற கயிறை கொண்டு ஆன்மாவை முதலில் பௌதீக உடலில் கட்டி வச்சிருக்கு. இந்த கயிறை பாச கயிறுன்னு சொல்லுவாங்க. யமனிடம் கயிறு செய்ய எந்தவித தொழிற்சாலையும் இல்லை. ஆன்மா உருவமற்ற மனதிற்கு கவனத்தை கொடுத்து இந்திரியங்களை அணுக செய்து கவனித்து பார்க்கப்பட்டிங்கன்னா கண் திறந்து இருந்தாலும் எதுவும் தெரியாது, ருசி தெரியாது, சத்தம் புரியாது, வாசனை தெரியாது. கவனித்து பார்க்காவிட்டா கண் திறந்து இருந்தாலும் எதுவும் தெரியாது, ருசி தெரியாது, சத்தம் புரியாது, வாசனை தெரியாது. மற்றும் உடலுக்கு உயிர் மூச்சு என்ற சுவாசத்தை தந்து உறுப்புகளையும் உடலையும் இயங்க செய்யுது. ஆன்மா இல்லாட்டினா மனமும் உடலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆன்மா ஒரு முகப்பட்ட கவனமாகும். இந்த பஞ்சபூதத்திற்கு சம்பந்தப்பட்டது அல்ல. இது பஞ்சபூதத்திற்கு சம்பந்தப்பட்டது இல்லை. தியானம் செய்யும்போது உடலை நிறுத்தி கவனத்தை ஒருமுகப்படுத்துவது ஆன்ம நிலையை அடையத்தாகும். தியானம் என்பது ஆன்மாவிற்கு மிக அரிய நிலை. இந்த தியானத்தில் தடங்கள் யார்? அந்த உருவமற்ற மனமே. இந்த ஞானமே ஆன்மீக ஞானமாகும். புராண கதைகளையும் லீலைகளையும் மாயை பற்றி பேசுவது தான். மாயை பற்றி பேசுவதும் பூஜை புனஸ்காரங்களை அனுசரிப்பது ஆன்மீக ஞானம் கிடையாது. ஆன்மீக ஞானத்திற்கு வேறு ஒரு உண்மையான சத்குருவை அணுகணும் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். ஆன்மீக ஞானம் கேட்டு கருடனை ஸ்ரீ விஷ்ணு காச புசண்டியன அணுகுமாறு கூறினார். கருட புராணத்தில் இருக்கும் ஞானம் காக பூசண்டி அளித்தது. ஸ்ரீராமரும் ஆன்மீக ஞானத்திற்காக வசிஷ்ட முனிவரை குருவாக ஏற்றுக்கிட்டார். ஆத்மாவின் மேல் உருவமற்ற மனிதன் பிடிப்பு இருப்பதால் ஒரு சுத்த சொரூபம் கிடையாது. ஆத்மாவின் மேல் உருவமற்ற மனதின் பிடிப்பு இருப்பதனால அது ஒரு சுத்த சொரூபம் கிடையாது. ஆத்மா மனதின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்தால் தான் ஆன்மான்னு சொல்லலாம். மத குருமார்களிடம் உண்மையான ஆன்மீக ஞானம் கிடையாதுங்க. தெய்வீக ஞானம் உண்டு, பௌதீக ஞானம் உண்டு. ஒரு உண்மையான சத்குரு பரம மோட்சத்தை தரும் ஆன்மீக சக்தி உடையவர். அவர் தன்னிடம் சரணாகதி பெறுவோருக்கு இறைநிலையை அடைய வழியை காட்டுறார். ஆன்மீக பணி என்றாலே ஆன்மாவை உணர்ந்து உள்ளத்தை சுத்தி செய்யும் ஒரு செயல். ஆழ்மனமும் இறை சக்தியும் இயற்கை சக்தியும் ஒன்று என்ற தன்மையை உணரும் வரை மனம் போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஆழ்மனம் இறை சக்தியையும் இயற்கை சக்தியும் ஒன்று என்று உண்மைத்தன்மையை உணரும் வரை மனம் போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஆழ்மனமோ சக்தியை ஆன்மீக சக்தியின் மூலம் தான் பெற முடியும் என்று முன்னோர்கள்
ஆலயம் மூலம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா மக்களும் இயற்கையின் மூலமாக இறை சக்தியை பெற முடியாது என்ற காரணத்தினால தான் ஆலயங்கள் எழுப்பப்பட்டது. ஆலயத்தின் இயல்புத்தன்மையில் இயற்கையின் உயிர்த்தன்மையும் ஆழ்மனதின் வெளிப்படைத்தன்மையும் உணர செய்யுது. நாம் இந்த உடம்பு சுகத்திற்காக, உடம்பின் சொகுசு தன்மைக்காக மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம். ஆன்மாவின் தன்மைக்கு ஏற்றவாறு நாம் வாழ தெரியாமல் இருக்கிறோம். ஆன்மாவிற்கு என்ன தேவை? காரு, வீடு, பங்களா என ஆடம்பர வசதி வாய்ப்புகள் என எதுவுமே அதுக்கு தேவையில்லை. எதுவுமே தேவையில்லாத ஒரு பற்றற்ற நிலையே ஆன்மாவின் தேவை. ஒரு தாயின் கருவறையில் உள் செலுத்துவதால் உயிர் வாழும் உயிரணு, ஒரு தாயின் கருவறையில் உள் செலுத்துவதால் உயிர் வாழும் உயிரணு கரம், சிரம், மூளை, இதயம் என எப்படி அவயங்களால் உருப்பெறுகிறது? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்ச பூதங்களின் சக்தியை தாயின் கருவறை கிரகித்து குழந்தையை உருவாக்குது. இது பஞ்சபூத சக்திகள் தான் எல்லா உயிர்களையுமே உருவாக்குது. ஆனால் மனிதனாகிய நாம் இந்த பஞ்சபூதங்கள் அத்தனையும் அசுத்தப்படுத்தி அழித்து வரோம். நீரின்றி அமையா உலகு என்ற வார்த்தையை கூட மதிக்காது நீர்நிலையை மாசுபடுத்திட்டு வரோம். பூமி சாட்சியாக, அக்னி சாட்சியாக, வானம் சாட்சியாக சொல்லிட்டு அவைகளையும் பாழ்படுத்திட்டோம். ஆன்மாவிற்கான தேவையை, தேடலை பஞ்சபூதங்களின் வழியாக ஆன்மா தனது தேவையை கிரகித்து கொள்ளும். மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்துக்கும் ஆன்மாவை பிரித்து பார்க்க தெரியாதுங்க. உடல் வேறு, மனம் வேறு என்பது தெரியாது. பகுத்தறிந்து உண்மையை தெரிந்து கொண்ட காரணத்தினாலேயே மனிதன் அத்தனை ஜீவசக்திகளையும் தீய நடத்தையும் கொண்டு இழந்து விடுறான். தேவைகளே இல்லாத வாழ்முறையை, அற்புதமான பெருவாழ்வை இறைவன் நமக்கு அளித்திருந்தாலும் வாழ்வதில் அடிப்படைத்தன்மை தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கோம். துன்பத்தால் துவண்டு கொண்டு இருக்கும். மனிதனை தவிர வேறு எந்த விலங்குக்கும் உயிர்களுக்கும் நோய் என்று வருவதே கிடையாதுங்க. அப்படி நோய் என்று வந்தால் அது முதுமையின் காரணமாக தான் இருக்கும். ஆன்மீகம் என்பதன் நேர்பொருள் தன்னை அறிதல் தான். ஆன்மீகத்தில் தன்னை அறிதல் என்பது கதவுன்னு சொல்லுவாங்க. தன்னை அறியறதுனா என்ன? மகரிஷி சொல்கிறாங்க, உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழியுண்டு. உள்ளுணர்ந்து தன்னை தன்னிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தால் அன்னை வயிற்றடைந்துருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை புருவத்துடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் பேதமற்ற நிலை கடவுளாகி நிற்கும்னு சொல்கிறார். தான் உடலா, உயிருடன் உள்ள உடலா அல்லது உயிரா என்பதை ஆராய்ந்து கொண்டே இருக்குன்னா சட்டென உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். உணர்வு இருக்குது, அதுதான் உண்மையான உணர்வு. சிலருக்கு பிறவியிலேயே இறைநிலை கிடைக்கும், நம்மாழ்வார் போல். சிலருக்கு இளமையிலே கிடைக்கும், ரமணரை போல். சிலருக்கு கல்யாணம், பிள்ளை என வாழ்க்கை வாழ்ந்து இறைநிலை அடைஞ்சிருப்பாங்க. ஆன்மீகவாதிகளால் தான் தன்னை அறிய முடியும் என்பது தவறுங்க. எல்லாராலையும் முடியும். அதற்கு தனிமை, தன்னை நோக்கி திரும்பி கவனிக்க வேண்டும். எப்படி? தான் யார், ஒவ்வொரு விஷயத்திலும் தான் எப்படி நடந்துக்கிறோம், தன்னுடைய அடையாளம் என்ன, முக்கியமாக இது எல்லாத்துக்கும் மௌனம் தேவை. தவறுகள் நடந்தாலும் மீண்டும் அவ்வாறு நடக்காமல் அடுத்தடுத்து செல்லுங்க. கஷ்டத்தில் உள்ளவர்களின் மனதில் நம்முடைய ஞாபகம் வரணும். அவரவர் பாதை, அவரவர் அனுபவம், அவரவர் குணம். இதில் அவர் எதில் உள்ளார்? இந்த கூச்சலான சத்தமான உலகத்தில் இவரை கண்டறிவது சவாலான விஷயம். தன்னிலை உணர்தல் என்பதை ஆன்ம ஞானம்னு சொல்லலாம். தன்னிலை உணராமல் ஆன்மீக புரிதல் என்பது நிதர்சனத்தில் இருந்து விலகி இருக்கும். ஞானோதயம் மட்டுமே ஆன்மீகத்தை உள்ளதுபடி நிதர்சனமாக அறிந்து கொள்ள முடியும். புரிதலுக்கும் அறிதலுக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்பொழுதுமே
ஆன்ம ஞானத்தை நம்ம வார்த்தைகளால் அடக்கிவிட முடியாதுங்க. பல ஆன்ம ஞானிகள் இதே கருத்தை கூறியிருந்தாலும் ஞானியின் மிக பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் ஞானம் அடைந்ததை விட மிக பெரிய விடயம் அவருடைய ஞான அனுபவத்தில் வார்த்தையில் சொல்ல தெரியாது, விவரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆன்மீகத்தை பொறுத்தவரை அதை நேரடியாக ஆன்ம ஞான அனுபவமாக தெரிந்து கொள்வது தான் சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஆன்மீகத்தை உள்ளதுபடி தெரிந்து கொள்வதற்கு யாருடைய ஆன்ம ஞான அனுபவத்தையும் படிக்காமல் இருப்பது தான் சிறந்தது. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஆன்மீக அனுபவங்கள் என்பது வித்தியாசப்படும். இதுதான் மகரிஷி ஒரு கவியில் சொல்லுவாங்க, தனையறியும் பெருநோக்கில் உயர்ந்த மக்கள் தரணியில் ஆயிரமாக இருக்கும். தனையறிய முயன்றோர்கள் அறிந்த பெயர்கள் தந்துள்ள விளக்கங்கள் எண்ணிறந்த. தனையறிய துடிதுடிப்பும் விளக்கமில்லா தன்மையிலும் எழுதிய நூல் பல படித்து தனையறிய ஆர்வமுள்ளோர் மனம் குழம்பி தத்தளிக்கும் நிலை தெரிய வழிதவம் ஆகும்னு சொல்கிறாங்க. நேரடி அனுபவம் இல்லாமல் புத்தகம் மூலமாக வாசித்து தெரிந்து கொள்ளும் ஆன்மீக தகவல்கள் நமக்கு ஒரு போலியான ஆன்மீக புரிதலை ஏற்படுத்திடும். நிதர்சனமான ஆன்மீக ஞானத்தை நேரடியாக அறிந்து கொள்ளாமல் புத்தகத்தின் மூலமாக கடன் வாங்கிய பிறரின் ஆன்ம ஞானத்தை அனுபவத்தை படிச்சிங்கன்னா தவறாக நமக்கு ஆன்மீக புரிதல் ஏற்பட்டுரும். மற்றவர்களின் ஆன்மீக அனுபவங்களை நம் மனதில் நிறுத்தி கொண்டு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயிற்சி செய்தால் மற்றவரின் அனுபவத்தை போலவே நமக்கும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் ஏற்படும். அப்படியே மற்றவரின் ஆன்மீக அனுபவங்களை படித்தாலும் அவைகளை ஒரு முன்மாதிரியாக நாம் ஆன்மீக பாதையில் தொடர்ந்து நடையிடுவதற்கு ஒரு ஊக்கமாக மட்டும்தான் எடுத்துக்கணும். தன் நிலை மாற்றம் ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு பகுதியாக கருதி சொல்கிறாங்க. இது அவர்களின் ஆன்மீக தேடலின் ஒரு கட்டாயமாக இருக்கலாம். மேலும் இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை காட்டலாம். இந்த மாற்றம் ஒருவரின் உலக ஆராயவும் தன்னுள் இருக்கும் உண்மைகளை கண்டறியவும் உதவுது. இது அவர்களின் எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் நடத்தைகளை புதிய பார்வையில் பார்க்க வழிவகுக்குது. தன்னிலை மாற்றம் ஒருவரை அவர்களின் உண்மையான தன்மையை உணர செய்து. இது அவர்களின் பலவீனம் மற்றும் அவர்கள் யார் என்பதை பற்றிய ஆழமான புரிதலை கொடுக்குது. இந்த மாற்றத்தின் மூலம் ஒருவரின் உலகம் பற்றிய பார்வை மாறுது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் பிரபஞ்சத்துடனான தங்கள் தொடர்பையும் புரிந்து கொள்கிறாங்க. சில சமயங்களில் தன்னிலை மாற்றம் ஒருவரை ஒரு உயர்ந்த சக்தியுடன் தொடர்பு படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர செய்து. தியானம் ஒருவரின் மனதை அமைதிப்படுத்தி தன்னிலை மாற்றத்திற்கு கொண்டு செல்ல உதவுது. யோகா உடலையும் மனதையும் ஒருங்கிணைத்து ஒருவரை ஆழ்ந்த தியான நிலைக்கு கொண்டு செல்ல உதவுது. பிரார்த்தனை ஒருவரை ஆன்மீக ரீதியாக மேம்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை காட்டுது. இது மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க, இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் இதே அறிவாம். இயற்கையினை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசிடினும் பொருத்தமே தான். இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள எண்ணத்தை பண்படுத்தி நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும். இதுவே தன்னிலை விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மகரிஷி. இயற்கையுடன் நேரத்தை செலவழிப்பதன் மூலம் ஒருவரின் மனநிலை அமைதியடைந்து தன்னிலை மாற்றம் ஏற்படலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, தன்னிலை மாற்றம் என்பது ஆன்மீக ரீதியான ஒரு முக்கியமான நிகழ்வு. இது ஒருவரின் வாழ்க்கையில் புதிய புரிதல் மற்றும் அர்த்தத்தை தருவதோடு ஒரு ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கிய படியாகுது. இறைவன் எங்கும் இல்லை, உள்ளுணர்வாக உன்னுள்ளேயே இருந்து வழிகாட்டுகிறான் என்பது ஒன்று. மழையாக பிறந்தபோது இறைவனை நாம் அறிய மாட்டோம், மரணித்த பின்னும் அவனை அறிய மாட்டோம். இடைப்பட்ட காலம் இறைவன் தந்த வாழ்க்கைக்கான காலம். சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் வெற்று வார்த்தைகள். நன்மை செய்தலும் தீமை செய்யாத இருத்தலும்
தரும் இன்பம்தான் சொர்க்கம். அதற்கு மாறாக நடந்ததுன்னா அது நரகம். ஒன்றை புதியதாக எவர்கிட்டையாவது கற்றுக்கிட்டுன்னு வச்சிங்க, அவரும் உனக்கு ஒரு குருவாகிறார். உறவுகளும் நண்பர்களும் வாழ்க்கை பயணத்தில் நம்முடன் பயணம் செய்கிறவங்க அவரவர் போய் சேர வேண்டிய இடத்தில் இறங்கிக்குவாங்க. நாமும் அப்படி தான். அவரை மகிழ்ந்து இருப்பது, அதுவரை மகிழ்ந்து இருப்பது இறைவன் அளித்த அருள். தன்னிலை அறியாதவன் சொல்கிறாங்களா அப்படின்னா என்ன? தன் பலம் தன் பலவீனம் அறியாதவன் பொருள். தன்னிலை அறியாதவன் என்பது சில நேரங்களில் நாம் நம்மை மறந்து செய்யும் செயல் அல்லது உபயோகப்படுத்தும் வார்த்தை. ஒருவர் கோபப்படும் போது சில நேரம் உபயோக கொள்ளும் வார்த்தை மிகவும் கசப்பாக இருக்கும். மற்றவரின் நிலை அறியாமல் அவரை திட்டிடுவாங்க. அதுபோல் தன்னை மறந்து தான் இருக்கும் இடம் அறியாமல் செய்யும் செயல் தன்னை மறந்து தன் பலத்தை மறந்து வாழும் கசப்பான வாழ்க்கை. கோவில் யானை இருக்கு பாருங்க, அது நினைத்தா 2 நிமிடத்தில் கலவரம் செய்ய முடியும். ஆனால் பாகன் இழுத்த இழுவைக்கு எல்லாம் அது ஆடுது அதனுடைய அறியாமையில். என்னை நான் அறிஞ்சிட்டேன்னா என்னை நான் அறிந்து கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் ஏன் உங்களை அறிய வேண்டும்? நீங்கள் இந்த நிலைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் விழிப்புணர்வில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எல்லோருக்கும் இந்த விழிப்புணர்வு மிக விரைவாக வராது. ஆனால் உங்களுக்கு வந்துடுதுன்னா பொதுவாகவே இந்த விழிப்புணர்வு வருவதற்கு நிறைய பிறவிகள் எடுக்கணும். தன்னைத்தானே அறிந்து கொள்வது வாழ்க்கையில் பக்குவப்படுவது தான். தன்னை அறிந்தால்தான் ஆன்மாவில் உள்ள இருக்கும் இறைவனை அறிய முடியும். ஏன் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் போன்றவர்கள் தவத்திலே அல்லது யோகத்திலே இருக்காங்க? இதற்கு காரணம் அவர்கள் எல்லாம் தன்னை அறிந்து இறைவனின் பேரானந்தத்தில் இருப்பதற்காகவே இறைவன் ஒரு கரு தரித்த முந்தைய விந்துவில் கலந்திருக்கிறான். அதனால் தன்னை அறியவில்லைன்னா இறைவனை அறிய முடியாது. இறைவனை தனக்குள்ளே இருப்பதை அறியாமல் புறத்தில் அங்குங்கு தேடி அலைகிறான். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சையாக தெரியுது போல ஆகிவிட்டது நம் வாழ்க்கை. அக வழிபாட்டில் இறைவனை உணராமல் புற வழிபாட்டிலே காலத்தை கழிச்சிடறோம். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது. ஆதலால் உங்கள் உடம்பே ஆலயம். அந்த ஆலயத்தில் உயிர் இருக்குது. உயிர்க்குள்ளே இறைவனை சுவாசிக்கிறான். இதனால் தான் நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள முயலணும். தன்னை நன்றாக அறிந்தவர்கள் தான் முக்தி அடைவாங்க. இல்லைன்னா இந்த பூமியில் பிறவி பிணியில் அகப்பட்டு வாழ்க்கையை நாசம் பண்ண வேண்டியது தான். எல்லா அருளாளர்களும் தன்னை அறிந்த பிறகு தான் முக்தி நிலையை அடைஞ்சாங்க. அப்போ என்ன செஞ்சால் அறிய முடியும்? தன்னை அறிய முடியும். உங்களை தனிமைப்படுத்திங்க. உங்களை எண்ண ஓட்டங்க எப்படின்னு கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் அடங்கிய நிலையில் எண்ணங்கள் செயல்படாத விழிப்புணர்வு நிலையில் மட்டுமே இறைநிலையை உணர முடியும். எல்லா மகான்களும் அந்நிலையை விவரிக்க முடியாது என்று கூறினாங்க. எப்படி சொல்லுவாங்க? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு. முதலில் தன் மனதிடம் எந்த கேள்வியும் கேட்காம உங்கள் மனதையே கவனிங்க. பிறகு மனதின் போக்கு என்னன்னு உங்களால் அறிய முடியும். தன் மனதை அறிந்தவன் தன்னை அறிந்தவன். நம் ஆன்மாவின் உயர்வுக்கு வழி தேடணும். ஒவ்வொரு நொடியும் தன்னைத்தானே ஆய்ந்து கொள்ளும் சந்தர்ப்பம் இருக்குது. ஒவ்வொரு நொடியும் நம் செயல்களில் நான் என்ற அகந்தையின் தாக்கம் இருக்குது. அதை கவனத்துடன் கண்காணிப்பதே நம்மை அறிந்து கொள்ளும் ஒரு முயற்சி. இத்தேடுதலே நம் கடைசி மூச்சு உள்ளவரை இருக்கும். இருந்தால் தான் நாமாக இருப்போம். அறிவும் அடக்கமும் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் திறமையை தருது. அந்த திறமையை பெறும் வரை மென்மேலும் அறிவையை செழுமைப்படுத்தி அடக்கத்தோடு வாழ்வது தான் முக்கியம். உன்னை அறிந்தால் என்னை அடைவாய்ன்னு கீதையில் சொல்கிறாங்க. உன்னை, அதாவது தன்னை அறிதல் என்பது நம் உடலையோ அல்லது நம் உடலை சார்ந்த விஷயங்களையோ அறிதல் அல்ல. ஏன்னா நம் உடல் என்றாவது ஒரு நாள் அழியுது. ஆனால் நம்ம ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. அந்த அது நிலையானது. அந்த ஆன்மாவை பற்றி அறியணும். தன்னை அறிதல் என்பது அதுதான். எத்தனையோ பிறவிகளை எடுத்து வந்த நம் ஆன்மா இன்னும் பல பிறவிகளை எடுத்து இருக்குது. நம் ஆன்மா ஏன் பிறவி எடுக்குது? பிறவியில் தோறும் வலி, வேதனை, இன்பத் துன்பங்களை ஏன் அனுபவிக்குது?
இதிலிருந்து விடுபட்டு பிறவியற்ற பெருநிலை அடைவது எப்படி, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தான் தன்னை அறிதல் மனித பிறவியின் நோக்கம். நாம் நம்முடைய உண்மையான நிலையை அறிவது தான் தன்னை அறிதல். நாம் இந்த உலகத்தில் வெளித்தோட்டத்தில் மயங்கி இருக்கிறோம் என்பது அறியாமலேயே பல வருடங்கள், பல நாட்கள், பல பிறவிகள் கழித்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்து விடுபட்டு வெளிவருவது தான் ஆன்மீகத்தின் நோக்கம். திருமூலர் சொல்கிறாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு சொல்கிறாரு. அதாவது மனித பிறவியை தன்னை அறிவதற்கு தான், இதையன்றி வேறு எதையோ தேடி அடைகிறோம். தன்னை அறிந்தால் தனக்குள்ளேயே எல்லாம் இருப்பதும், அதனால் அதை அறிந்த பின் தன்னையே துதிப்போம். நம் ஆன்மாவை ஒரு சிறு ஒளி கீற்றாக நினச்சிங்க. இது ஏதோ ஒரு ஈர்ப்பால் பிற வஸ்துகளின் மேல் நாட்டம் கொண்டு தான் என்ற எண்ணம் ஓங்க புல்லாய், புழுவாய், மிருகமாய் இப்படி பல பிறப்பெடுத்து பிறகு மனிதனாக வந்திருக்கோம். அதாவது தான் ஒரு ஆனந்தமான ஒளிக்கீற்று என்று மறந்து, நான் இந்த உடல், நான் ஆண் அல்லது பெண், நான் அரசன், நான் விவசாயி, நான் மேதை, நான் சகலகலா வல்லவன், இப்படி பல ரூபங்களை சித்தரித்து கொள்ளுது, ஆபாசங்களில் சிக்கிக்குது. ஏதோ ஒரு தருணத்தில் ஏன் இப்படி அலைக்கழிக்கப்படுகிறேன் என்ற வினா வருது. இந்த வினா எழுந்தவுடன் ஒரு ஆசான் அல்லது குரு தோன்றுகிறார். அவர், நீ நினைப்பது போல் இந்த உடல் அல்ல, நீ என்றும் ஆனந்தமான ஜோதி என்று உண்மையை விளக்கிறார். எப்படி இந்த நான் என்ற போதையிலிருந்து விடுபது என்று சொல்லித்தரார். இது ஒரு நெடிய பயணம். இதையே தவம் என்றும் தபஸ் என்றும் சொல்லுவாங்க. இதைத்தான் எல்லா மதங்களிலும் சொல்லியிருக்காங்க. ஆனால் புரிதல் இல்லாமல் என் மதம் பெரிது, உன் மதம் சிறிதுன்னு சண்டை போடுறோம். இஸ்லாத்தில் மனதை நப்சுன்னு சொல்லுவாங்க. இதை தூய்மைப்படுத்துவது தான் ஜிகாத்து. கட்டுக்கு அடங்காமல் இருக்கும் மனதின் மீது தொடுக்கும் போர் தான் ஜிகாத். இதை விட்டு பிற மனிதர்களின் மீது போர் தொடுத்து கொண்டிருக்கோம். மனது தான் நம் எதிரி. எப்படி யோகாவில் நெத்தி என்று இது உண்மையில்லைன்னு சொல்லுவாங்க, இது உண்மை இல்லை என்று ஒவ்வொன்றாக எல்லா பொய்யையும் ஒதுக்குறோமோ அப்படி ஒதுக்கிய மனதை அழிக்கிறோம். இஸ்லாமியர்கள் இதை ஃபனா, மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. இதே இந்துக்கள் இத்னிஜா, கிறிஸ்தவர்கள் பார்ன் அகைன் என்பார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் என்று சொன்னார். சும்மா இரு என்று அருணகிரிநாதர், ரமணர், தாயுமானவர் சொன்னதை தான் இயேசுநாதர் பி ஸ்டில் என்று சொல்கிறார். இதையெல்லாம் எப்படி சொல்லி எப்படி புரிய வைப்பது என்று தெரியல. தான் என்ற அகந்தையை ஒழித்து தன் உண்மையான நிலையை அடைவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் மதத்தை அணுகினோமானால் சண்டை சச்சரவு இந்த உலகத்தில் கிடையாது. அதை விற்றுட்டு மற்ற எல்லாத்தையும் செய்கிறோம். தன்னிலே உள்ள இறை உணர்வில் முழுமை பெறுவது சிறந்த முறை தன்னிலை விளக்கம். இதனை ஆங்கிலத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. இதுவே அருள்துறையின் கருப்பொருள். இறை வழிபாட்டின் உச்சம், உயிர் வழிபாட்டின் உறைவிடம், அமைதியை காக்கும் அரண். தன்னிலை விளக்கத்தால் அறிவும் உயிரும் உணரப்பெறும். முடிவில் தெய்வ நிலையும் அகக்காட்சியாக பார்க்கலாம். தன்னை உணர்ந்தால் உயிர்கள், உலகம், தெய்வம் யாவும் அகக்காட்சியில் இணைந்து பார்க்க முடியும். முறையான அகநோக்கு பயிற்சியின் மூலம் ஒரு மனிதன் எளிதில் இந்த நிலையை அடையலாம். இந்த துறையில் தேர்ந்த வழிகாட்டியில் இந்நாட்டில் பலர் இருக்காங்க. உடலாக, அறிவாக, உயிராக உள்ள தன்னிலே தலைவனாக உள்ள மெய்ப்பொருளை உணர்வது தான் தன்னிலை விளக்கம். இந்த தெளிவிலே ஒவ்வொரு உயிரிடத்திலும் தெய்வத்தின் இருப்பு நிலை, ஆட்சி நிலை விளங்கும். இந்த உயர்ந்த நோக்கில் எல்லா உயிர்களும் ஒரே மூலத்தை அடிப்படையாக கொண்டு தோன்றி இயங்கி வாழ்கின்றன என்ற பேருண்மையை அகக்காட்சியாக பார்க்கலாம். இத்தகைய அறிவின் தெளிவிலே ஒழுக்கமும் ஈகையும் இயல்பாக மலரும். கடமையும் பொறுப்பும் சிறப்பாக அமையும். தனி மனிதன் வாழ்விலே அமைதி உண்டாகும். இந்த அமைதி அன்பாகவும் கருணையாகவும் விரிந்து சமுதாயத்தில் அமைதியை பரப்பும். மேலும் அது உலக விரிவாக செயல்படும் போது உலக நாடுகளிடையேயும்
அமைதியை நிலைநாட்டும். எனவே தன்னிலை விளக்கமும் அந்த விளக்கத்தின் வழியே வாழும் அருள் நெறியும் உலக அமைதிக்கு சிறந்த வழி. நம்மில் தெய்வீகம் மேலோங்கும் போது இருப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு ஒரு அழகை கொடுக்குது. இறைநிலையே அனைத்துமாகி இருப்பதால் நமது சுகம் தெய்வீகமானது. உடல் உறையும் உயிரும் உயிரின் உணர்வுகளின் பிறப்பிடமான மனமும் அந்த நிறைநிலையின் அம்சங்களே. இதுதான் மகரிஷி ஒரு கவியில் கொடுக்குறாங்க. அறிவு நிலை இயங்குமுறை விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைதனை அடக்கிவிட்டால் அறிவிலெழும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை உடல் நோயுண்டாம். அறிவது தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைப்புகள் ஒக்க அருகுணங்களாம். அறிவின் நிலை மாற்றம் உணர்ந்தவப்போது அவற்றை நற்குணமாக மாற்றிக்கணும். தன்னைத்தானே அறிந்து கொள்வது என்பது ஒரு ஒற்றை நிகழ்வல்ல, அது ஒரு தொடர்ச்சியான தனிமுறை பயணம். ஒருவர் வாழ்நாள் முழுவதும் இது தொடர்ந்து செய்யும் ஒரு பயணம். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவடையும் செயல் அல்ல. இருந்தாலும் வாழ்க்கையின் சில குறிப்பிட்ட கட்டங்களில் இந்த அறிவுத்தேடல் தீவிரமடையலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய உணர்வு கிடைக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா வாழ்க்கை சந்தோஷமாகவும் தெளிவாகவும் இருக்கும். இது ஒருவரது மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகள், திறன்கள் மற்றும் குறைகள் குறித்து ஆழமாக புரிந்து கொள்வதை காட்டுது. எப்போ தன்னை அறிஞ்சிக்கலாம்? வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களில் தீர்மானம் எடுக்கும்போது, அது கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், கடினமான சூழ்நிலைகளை சந்தேகிக்கும்போது, சுய சந்தேகம் வந்தபோது, தனிமையில் அமர்ந்திருக்கும் நேரங்களில் தன்னை நோக்கி சந்தேக கேள்விகளை எழுப்பும்போது என்ன எனக்கு உண்மையாக பிடிக்குது, என்ன செய்தால் மனநிறைவு ஏற்படும், என்ன காரணம் எனக்கு உள் மன அமைதி தருது. தவறுகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் ஒவ்வொரு தவறும் ஒரு பாடமாக இருக்கும். தவறுகளை ஏற்றுக்கொண்டு எதற்கு காரணமாயிற்றுன்றதை ஆராயணும். மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்யாமல் இருக்கும்போது மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாமல் தனது உண்மையான விருப்பங்கள் மற்றும் இலக்குகளை அடையாளம் காணும்போது தன்னை அறிந்து கொள்ள சுய பரிசோதனை செய்யணும். நாள்பட்ட பழக்கங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன என்பதை கவனிக்கணும். தனிமையில் சில நேரம் செலவிடவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் குறித்து அடிக்கடி சிந்திக்கணும். தன்னைத்தானே அறிந்து கொள்வதுன்னா உங்கள் பலங்கள் மற்றும் பலவீனங்கள் உங்களுக்கு என்ன நன்றாக வருது, அதில் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளணும். உங்கள் மதிப்புகள், உங்கள் ஆசைகள் மற்றும் இலக்குகள், உங்கள் உணர்வுகளை நீங்கள் பார்க்கணும். மனிதனுடைய சிரசில் உள்ள உச்சி குழி முதல் உள்நாக்கு வரை நீண்டுள்ள நுண்ணிய துவாரத்திற்கு பிரம்ம மந்திரன்னு சொல்லுவாங்க. நெற்றியில் இரு புருவங்களின் நடுவில் உள்ள ஆக்னி சக்கரம் என்ற இடத்துலேருந்து பிரம்மேந்திரன் 8 நிலையாக பகுக்கிறாங்க. வெளிப்பாழ், ஒளிப்பாழ், வெளியொளிப்பாழ், நிற்குணத்தின் பாழ், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். 7வது நிலையாகிய துரியத்தில் மனிதனின் சூக்கும சரீரம் விளங்குது. அதற்கு மேலே உள்ள துரியாதீதம் என்ற 8வது நிலையில் ஜீவ சொரூபம் விளங்குது. மனம் எப்போதும் வெளியே பார்த்து கொண்டே இருக்குது. வெளியே பார்க்கும் அளவுக்கு உள்ளே பார்க்க மனதிற்கு தெரியல. மனம் உள்ளே தான் இயங்குவதை பார்க்க துவங்கியதும் வெளியே தெரியும் விஷயங்கள் பார்வையிலிருந்து மறைந்து போகுது. கண் தானாக மூடிக்குது. பிறகு காதுகளும் உள்நோக்கி திரும்புது. பிறகு காது கேட்கும் தன்மையும் உள்நோக்கி திரும்பி விடுது. எல்லா புலன்களும் மெல்ல மெல்ல நடுமையத்தை நோக்கி பார்க்க துவங்கி விடுகின்றன. இதனால் நடுமையும் அதீத உணர்வும் கொள்ள தொடங்குது. உறங்கி கிடந்த அந்த உணர்வு விழித்தெழ ஆரம்பிக்குது. தன்னை இனம் பார்க்க ஆரம்பிக்குது. தான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருந்த மனம் தான் வெறும் நினைவுகளின் தொகுப்பு என்பதை புரிந்தது. நினைவுகளை உதிர்த்துவிட்டு தன்னை இயக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருது.
எதனால் உடம்பு இயங்குகிறதோ, எதனால் புத்தி இயங்குகிறதோ, எந்த புத்தியால் மனம் என்ற ஒன்று தோற்றம் ஏற்படுகிறதோ, இவை எல்லாமே தனித்தனியாய் மனதிற்கு தெரியுது. தான் முக்கியம் அல்ல என்று தெரிந்ததும் மனம் தொழிலை நிறுத்திவிடுது. மனதில் இருந்து விடுபட்ட புத்தி ஒருவித அமைதிக்கு போகுது. அந்த அமைதியால் நாடி துடிப்பும் இருதய துடிப்பும் மிருதுவாகுது. உள்ளே சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஒரு விஷயம் எல்லாவற்றையும் விட முக்கியமானதாக போயிடுது. அந்த தரிசனம் மிக பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. 100 பெண்கள் ஒரே நேரத்தில் கூடிய ஆனந்தம் அதை இனங்கொண்டவுடன் அது வந்துவிடுது. முதலில் தரிசனம் தந்த விஷயம் விருட்டென்று பெரிதாகி ரசித்த மனதையே விழுங்கிடுது. இனி அங்கு புத்தியோ மனமோ இல்லை, கற்றலோ கேட்டலோ இல்லை. உடம்பு, புத்தி, மனம், உயிர் எல்லாம் ஒன்றே ஆக ஒரே பரவச நிலை ஏற்படுது. தகதகன்னு ஒரே பூரணமாக ஜொலிக்குது. அப்போது பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, சுவாசம் நின்று போய் உடம்பு விரைத்த கட்டை போலாகி உயிர் வழியே உலக தரிசனம் ஏற்படுது. கண் வழியே பார்ப்பதும், காது வழியே கேட்பதும், உடல் வழியே உணர்வதும் ஒரு சாதாரண நிலை. உயிர் வழியே பிரபஞ்சத்தை உணர்வது அசாதாரண நிலை. கண் பார்க்கும், ஆனால் கண் பார்த்த பார்வைக்கும் அப்பால் ஒரு விஷயம் தெரியும். எதிரே ஒரு உயிரின் சூட்சமும் தெரிந்துவிடும். இந்த உயிரின் பேச்சை கேட்க முடியும். அந்த உயிரோடு தன் உயிரை கலக்க முடியும். பரமசுகம் என்பது இதுதான். உயிரை உயிர் உணர்வது தான் ஆத்ம தரிசனம். தானே எல்லாமும் உன் என்கிற உணர்வு தான். எங்கிருந்து இதையெல்லாம் என்ற கேள்வி உடனே வரும். புலன்கள் ஆத்மாவை உணர்ந்தது போல, ஆத்மா விகசித்து தன்னை அறிந்தது போல, தன் மூலத்தை தான் தோன்றிய புள்ளியை ஆத்மா தேட திடீரென்று அதுவும் பிரசன்னமாகி விடுகிறது. இதுதான் கடைசி உண்மை. இதுதான் முழு உண்மை. இதுதான் நிஜம். இதுதான் சத்திய சொரூபம். இதுதான் பரமாத்மா. இதுதான் எல்லாம். இதுவே எல்லாம். இதுவே விதவிதமாய் பிரிந்து விளையாடி கொண்டுட்டு இருக்கு. தன்னைத்தானே அறிந்து கொள்வதுக்கு ஏன் முக்கியம்? தன்னம்பிக்கை அதிகரிப்பு, தொடர்புகள் மேம்பாடு, வாழ்க்கை திருப்தி, மன அமைதி. தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கான வழி என்னென்னா தியானம், நீங்கள் நினச்சதை எழுதி பார்க்குறது, புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, மற்றவருடன் ஆன்மீக சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ சந்தோஷமாக உரையாடுறது, தனிமையில் நீங்கள் சில நேரம் ஒதுக்கிறது. தன்னைத்தானே அறிந்து கொள்வது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்பதை நினைவில் வச்சிங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து மாறுவீங்க. அதனால் உங்களை பற்றிய புதிய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கணும். தன்னை அறிதல் என்பது உங்களை நீங்களே அறிவது. உங்கள் மூச்சு, அதன் பிறகு உடல், அதன் பிறகு மனம், அது செல்லும் போக்கு, அதன் சேட்டைகள், விகாரங்கள், நிறைகுறைகள் ஆகியவற்றை நுட்பமாக சிந்தித்து ஆராயுது. இதுதான் ஞான யோகம், ஞான பாதை, தெளிவின் பாதை. உங்கள் மூச்சினை உற்று பார்க்கிற போது, எந்த நேரத்தில் எந்த உணர்ச்சியின் போது மூச்சின் வேகம் ஆழம் இருக்கிறது என்பதையும், உங்கள் உடலை உற்று பார்க்கிற போது அதன் தொடு உணர்ச்சிகள், வியாதிகள், பிரச்சனைகளையும், அதன் பின்பு உங்கள் மனதையும் உற்று பார்க்குது. நமக்கு எதுக்கு கோபம் வருது, பொறாமை வருது, ஆத்திரம் வருது, நல்ல எண்ணம் ஏன் வருது, நான் இந்த செயலை விரும்புவது எதற்காக, வெறுப்பது எதற்காக, இந்த மனிதனை விரும்புவதும் வெறுப்பதும் என்று மனதை நுட்பமாக பாராபட்சம் இல்லாமல் ஆராய்வது. அகந்தை ஏன், எதற்கு, எந்த நேரத்தில், எந்த செயலில் எழுகிறது, இதையெல்லாம் உற்று பார்த்தீங்கன்னா விளைவு அகந்தை துளி கூட இல்லாத போது தான் தன் ஆன்மாவை அறிய முடியும். இதுதான் தன்னை அறிதல். தன்னை அறிந்தவன் பிறரையும் அறிவான், பிரபஞ்சத்தையும் அறிவான். ஏன்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில். நான் யார், தான் யார் என்பதை அறிவதே அறிவு. தனக்கு உயிரையும் உடம்பையும் கொடுத்து இவ்வுலகில் வாழ்வதற்கு அனுப்பியது யார், அவர் எங்கேருந்து இயங்கி கொண்டிருக்காங்க, அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு என்பதை அறியறது தான் தன்னை அறிதல். தன்னுடைய உடம்பில் உள்ள உறுப்புகளை அனைத்தும் தன்னைத்தானே இயங்க வைத்து
அவற்றை தோலினால் மறைத்து ஒரு அழகான உடம்பு என்னும் வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த உடம்பில் 9 வாயில் என்னும் துவாரங்கள் வைத்து இயங்க வச்சிருக்காங்க. அந்த 9 வாயில்கள் வழியாக தான் உடம்பிற்கு உள்ளே பொருள்களை அனுப்புவதும் உடம்பில் உள்ளே கழிவுகளை வெளியேற்றப்படுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒன்று வாய் என்னும் வாயில். அதன் வழியாக தான் உணவு உள்ளே அனுப்பப்படுது. அடுத்தது உடம்பில் உள்ள உறுப்புகளை இயக்க காற்று தேவைப்படுது. அந்த காற்று மூச்சின் வழியாக அனுப்பப்படுது. இந்த உலகத்தை பார்க்க கண்கள் தேவைப்படுது. உலகத்தில் உள்ள சப்தத்தை கேட்க காதுகள் தேவைப்படுது. உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற மல துவாரம் தேவைப்படுது. கழிவு நீரை அகற்ற ஆண்குறி பெண்குறி என்னும் துவாரம் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் ஆணும் பெண்ணும் இன்பத்தை அடைய ஆண்குறியும் பெண்குறியும் தேவைப்படுது. அந்த இன்பத்தினால் குழந்தைகள் உருவாகுது. இவ்வளவையும் அமைத்து கொடுத்த தலைவன் யார்? அந்த 9 வாயில்கள் கொண்ட உடம்பை இயக்கும் தலைவன் யார் என்பதை அறிதலே தன்னை அறிதல். அந்த தலைவன் தான் ஆன்மா என்னும் உள் ஒளி. அந்த ஒளியுடன் தொடர்பு கொள்வதே தன்னை அறிதல். அந்த ஒளியின் உள்ளே தான் பேரறிவு என்னும் பகுத்தறிவு நிறைந்து இருக்குது. அந்த அறிவை தெரிந்து கொண்டவன் 9 வாயில்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளான். அவன் சொல்படி அவைகள் கேட்கும். அந்த அறிவை அறிந்து அதன்படி வாழ்பவனே உயர்ந்த மனிதன் என்று போற்றப்படுறான். அவனுக்கு இன்பமும் துன்பமும் சரி சமமாக தெரியும். அவனுக்கு இன்பமும் துன்பமும் சரி சமமாக தெரியும். அவனுக்கு தோல்வியும் வெற்றியும் ஒன்று தான். தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். தலைவனை அறிந்தவன் தன்னை அறிவான். தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடும் இல்லை என்பார் பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனித ஜீவர்களும் தன்னை அறியணும். நான் யார் என்ற கேள்விகளுக்கு பல ஞானிகள் குருமார்கள் பதில் அளிச்சிருக்காங்க. சைவ சித்தாந்தமும் இது பற்றி விளக்கமாக கூறுது. உயிர் தான் உடலை இயக்குது என்னதும் யாரும் மறுக்க இயலாது. இப்போ என் பேர் விவேக்னு வச்சிங்க. இந்த பேர் அந்த உயிருக்கா அல்லது உடம்புக்கா என்ற கேள்விக்கு இந்த உடம்புக்கு தான். ஏன்னா அதே உயிர் அடுத்த பிறவியில் வேறு பேர் இருக்கும். ஒருவர் உங்களிடம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் நலமாக உள்ளேன் என்ற பதில் சொல்லுவோம். இங்கே நான் என்பது உடலை குறிக்கிறது. இதே போல் அன்றாட வாழ்வில் இந்த உடம்பையே முன்வைச்சு பேசுகிறோம். ஒருவனை ஊசியால் குத்தினால் வலி ஏற்படும். இந்த வலி உணர்வு உயிருக்கு தான். வலிக்கிறதே என்று உயிர்தான் உடம்பின் வழியாக அதை வெளிப்படுத்தும். உயிர் பிரிந்த பிணம் வலியை உணராது. இந்த உடல் தான் நான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி பழகிட்டோம். நான் என்பது ஆன்மா. அதுதான் இந்த உடலை இயக்குது. இந்த உடல் வழியாக இன்பத் துன்பங்களை பெற்று வினையை கழிக்குது. மேலும் வினையை சேர்க்குது என்பதை புரிஞ்சுக்கணும். தன்னை அறிதல் என்பது இந்த உயிர் வேறு உடல் வேறு என்று உய்த்து உணர்ந்து அறிதல் தான். வள்ளல் பெருமான் கேட்குறாரு இல்லைங்களா பாடலை. தன்னை அறிய இறைவனிடம் கேட்குற பாடல் என்ன? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்பதை கேட்டு அறிந்து தன்னை அறிந்தார். தலைவனை அறிந்தார். அண்ட பிண்டங்களை அறிந்தார். அதனுள் இயங்கும் அனைத்து பொருள்களையும் அறிந்தார். அதன் கலைகளையும் அறிந்தார். எல்லாவற்றையும் இயக்கும் தலைவன் யார் என்பதை அறிந்தார். அவர் யார் என்பதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தினார். அதுதான் அருட்பெருஞ்சோதி என்னும் பொதுவான தனித்தலைமை தலைவன். அவர் அருட்பெருஞ்சோதியாக உள்ளார். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம். தலைவனை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, அதாவது துன்பம் இல்லைன்னு அர்த்தம். தன்னிலை அறிந்த மனிதன் எப்படி இருப்பான்? தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும், ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க. தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும், ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மகரிஷி குறிப்பிடுறாங்க இந்த கவியில். அப்போ தன்னிலை அறிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? அமைதியாக இருப்பாங்க, உண்மை பேசுவாங்க, தன்னம்பிக்கையுடன் இருப்பாங்க, தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்குவாங்க, அவங்களால முடிஞ்சால் உதவி செய்வாங்க, குற்றம் குறை சொல்லி திரிய மாட்டாங்க, நேரத்தின் அருமையை அறிந்து செயலை செய்வாங்க, பணத்தின் பலத்தை புரிஞ்சிருப்பாங்க, படிப்புடன் சில கலைகளை அறிந்திருப்பாங்க, நேர்மையுடன் நடப்பாங்க, இடமறிந்து பேசுவாங்க,
தன்னம்பிக்கையுடன் இருப்பாங்க. மற்றவர்கள் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டாங்க. மற்றவர்களை பற்றி புறம் பேச மாட்டாங்க. தன் நோக்கையும் பிறர் நோக்கத்தையும் வீணடிக்க மாட்டாங்க. அதிகமாக கோபம் கொள்ள மாட்டாங்க. செய்யும் வேலை சிறிதாக இருந்தாலும் சிறப்பாக செய்வாங்க. பிறர்களிடம் பணிவோடு நடந்து கொள்வாங்க. தோல்விகளை கண்டு துவண்டு போக மாட்டாங்க. பிறரிடம் வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க. இதுகாரும் தன்னிலை அறிதல் என்பதை பற்றி கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.